The Story of Abraham, சாராள், ஈசாக். தேவன் ஆபிராமுக்கு தோன்றி, உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என்று கட்டளையிட்டார். ஆபிராம் தமது மனைவி சாராயோடும் சகோதரனின் மகன் லோத்தோடும் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டார். அவருக்கு அப்போது 75 வயது. தேவனுடைய உடன்படிக்கை. ஆபிராமுக்கும் சாராய்க்கும் குழந்தை இல்லை. அவர்கள் முதியவர்களாக இருந்தபோதிலும் தேவன் ஆபிராமிடம் அவனது சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாததாயிருக்குமென்றும் கானான் தேசத்தை அவர்களுக்கே கொடுப்பேனென்றும் உறுதிமொழி உடன்படிக்கை செய்தார். ஈசாக்கின் பிறப்பு. ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதும் ஆனபோது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே சாராள் கர்ப்பமடைந்து ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அந்த மகனுக்கு ஈசாக்கு. தேவனுடைய சோதனை. பல வருடங்கள் கழித்து தேவன் ஆபிரகாமை சோதிக்க விரும்பினார். அவர் ஆபிரகாமிடம், உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ நேசிக்கிறாயே, அவனை மோரியா தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையின் மேல் பலியாக செலுத்து என்று கூறினார். மலையின் மேல் ஆபிரகாம் பலிபீடத்தை அமைத்து விறகுகளை அடுக்கி தன் மகன் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்தார். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எனவே தன் மகனை பலி கொடுத்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார். ஆபிரகாம் தன் மகனை பலியிட கத்தியை எடுத்தபோது கர்த்தரின் தூதன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்தேன், உன் ஒரே மகனையும் எனக்கு கொடுக்கத் துணியவில்லையே என்று சத்தமிட்டார். ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒரு செம்மறியாட்டுக்கடா கொம்புகளில் சிக்கியிருப்பதைக் கண்டார். ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தினார். மீண்டும் வாக்குத்தத்தம். தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தைக் கண்டு மகிழ்ந்து மீண்டும் ஒருமுறை, நீ எனக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததி பெருகும்படி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியால் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்தக் கதை விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. Subscribe to Daily Bread 144.